ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராக் வித் மீ யூடியூப் சேனல். இது ரேபிட் ரிவிஷன் சீரிஸோட 20th கிளாஸ். இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டின் நம்ம போகிறதுக்கு முன்னாடி போன கிளாஸ், அதாவது ரேபிட் ரிவிஷன் சீரிஸ் கிளாஸ் 19ல் ஃபஸ்ட் கொஸ்டின் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதில் ஒரு இம்பார்ட்டண்டான கான்செப்ட் சொல்கிறதுக்கு மிஸ் பண்ணியிருந்தேன். அதை இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன சொல்கிறாங்க, when a number is divided by 45, ஒரு நம்பரை 45ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கான ரிமைண்டர் என்ன சொல்கிறாங்கன்னா 21 சொல்கிறாங்க. இப்போது அதே நம்பரை 15ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன? இதுதானே நம்மளுக்கான கொஸ்டினாக இருக்குது. ஓகே, இப்போ அந்த நம்பர் எப்படி எடுப்போம்னு பார்த்தோம். அந்த நம்பர் என்ன ஃபார்மேட்டில் இருக்கும் அப்படின்னா, ஒரு 45ஓட மல்டிபிள் ப்ளஸ் நம்மளுக்கான ரிமைண்டர் ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு அதை 45ஆல் டிவைட் பண்ணுறப்போ 21 வரும். ஓகேங்களா? அப்போது இதுதான் நம்மளுக்கான எண்ணாக இருக்கும். கரெக்டாக? இது நம்ம இங்கேயே பார்த்துருப்போம். இந்த டிவிடெண்ட், அதாவது இந்த டிவிடெண்ட் இருக்குல்ல, இந்த டிவிடெண்ட் ஈக்குவல் டு கோஷியன்ட் இன்டூ டிவைசர் ப்ளஸ் ரிமைண்டர். ஓகேங்களா? இது வந்து நம்மளுக்கு என்னவா இருக்குது, டிவைசர் இன்டூ இந்த எக்ஸ் அப்படின்றது நம்மளுக்கான கோஷியன்ட். இந்த கோஷியன்ட்டை பொறுத்து தான் இந்த நம்பர் என்ன ஆகும், வேரி ஆகும். கரெக்டாக? இப்போ இது 1னா நம்மளுக்கானது 66 இருக்கும், இது 2னா அதுக்கு ஏற்ற மாதிரி மாறும், 3 அப்படின்னா மாறிட்டே இருக்கும். ஓகேங்களா? அப்போது இது இந்த நம்பருக்கான ஆக்சுவல் வேல்யூ இந்த எக்ஸை பொறுத்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். கரெக்டு தானே? ஓகே, இப்போது பாருங்களேன். இப்போது இதே நம்பரை இப்போ என்ன பண்ண போகிறோம், 15ஆல் டிவைட் பண்ண நம்மளுக்கான ரிமைண்டர் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்போ இந்த நம்பர் என்னவா இருக்குது, இந்த 45x + 21 இருக்குது. கரெக்டாக? இந்த 45 இன்டூ எக்ஸ், அதாவது கோஷன்ட் ப்ளஸ் ரிமைண்டர், இப்போ டிவைடட் பைல 15 பண்ணுறப்போ நம்மளுக்கான ரிமைண்டர் என்ன? இதுதானே கொஸ்டினாக இருக்குது. நான் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ அப்ரோச்சில் என்ன சொல்லியிருப்பேன், டேரெக்டாக இந்த 21 டிவைட் பை 15 பண்ணிடுங்க, அதுக்கான ரிமைண்டர் என்ன வருதோ அதுதான் ஆன்சராக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். இது எப்போ நம்ம டேரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 45 வந்து இந்த 15ஓட மல்டிப்ளாக இருந்தால் மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஓகேங்களா? பிகாஸ் இதுதான் நம்மளுக்கான நம்பர். இது 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை. ஓகேங்களா? இப்போ இது 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா நமக்கு 21, அப்போ 6 ரிமைண்டர் வரும். இதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், இப்போ 1 அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 45 ப்ளஸ் என்ன இருக்கும், நம்மளுக்கு ஒரு 21 அப்படி 66ன்னு இருக்கும். கரெக்டாக? இப்போ 66 டிவைட் பை 15 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஒரு 15 × 4 தான் 60. அப்போயும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 6 தான் ரிமைண்டர் வரப்போகுது. இந்த இடத்துல அப்போ 2 எடுத்தாலும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இப்போது எடுக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இப்போ இதை அடிச்சிங்கன்னா இங்கே என்ன ஆகிடும், இது டோட்டலாக கேன்சல் ஆக போகுது, 3 டைம்ஸில் கேன்சல் ஆகும். அப்போ இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆகிடும், நம்மளுக்கு கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் இந்த 21 மட்டும்தான் இருக்கும். அப்போ இந்த 21 டிவைட் பை 15 பண்ணுறப்போ நம்மளுக்கு ரிமைண்டராக தான் வரும். இப்போது நேற்று ஒரு ஹோம்ஒர்க் சம் கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? இப்படி ஒரு ஹோம்ஒர்க் சம். இதில் என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நான் வந்து 79 அப்படின்னு கொடுத்துருக்கிறது பதிலாக 75ன்னு கொடுத்துருந்தா இதுக்கான அக்யூரேட்டான ஆன்சர் தெரிஞ்சிருக்கும். இது எப்படி, இந்த இடத்துல என்ன கொடுத்துருந்தா, ஃபஸ்ட்டு 79 கொடுத்துருந்தேன். கரெக்டாக? அப்போ இதுக்கான நம்பர் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 79 இன்டூ நம்மளுக்கு கோஷியன்ட் ப்ளஸ் நம்மளுக்கான ரிமைண்டர் 62 டிவைடட் பைல 79 பண்ணும்போது நம்மளுக்கு ரிமைண்டர் என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, கொஸ்டினில் 62ன்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக? அப்போ என்ன ஆகிடும், இந்த 79 கேன்சல் ஆகிட்டு நம்மளுக்கு ரிமைனிங் 62 இருக்க போது அதுதான் நம்மளுக்கான ரிமைண்டராக இருக்கும். இப்போது இதே நம்பரை 15ஆல் டிவைட் பண்ணுறப்போ நம்மளுக்கான ரிமைண்டர் என்ன, இதுதான் நம்மளுக்கான கொஸ்டினாக இருக்குது. இப்போ 79 இன்டூ எக்ஸ் ப்ளஸ் 62 டிவைடட் பை நம்ம 15 பண்ணுறோமா, 15 பண்ணுறப்போ ரிமைண்டர் என்ன, இதுதான் நம்மளுக்கான கொஸ்டினாக இருக்குது. இப்போ நல்லா வாட்ச் பண்ணிங்கன்னா, இந்த 15 வந்து இதில் கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகுமா, 0. இப்போ ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த எக்ஸோட வேல்யூ நான் 0 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இப்போ எக்ஸோட வேல்யூ 0 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன்னா இந்த ஹோல் டேர்ம் 0 ஆகிடும். அப்போ 62 டிவைட் பை 15 பண்ணுறப்போ நம்மளுக்கான ரிமைண்டர் என்ன இருக்க போது, 2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ, இப்போது எக்ஸோட வேல்யூ நான் 1 அப்படின்னு எடுக்கிறேன்னா அப்போது 79 ப்ளஸ் ஒரு 62 நம்மளுக்கு என்ன வருது, இங்கே டிவைட் பை 15 பண்ணலாமா. அப்போ இது அடிக்கும் போது நம்மளுக்கு 75 வரும். 75ல் அப்போ இங்கே ஒரு 4 ரிமைண்டர் ப்ளஸ் இங்கே ஒரு 2 ரிமைண்டர். அப்போ டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ரிமைண்டர் வருது, இந்த இடத்துல 6 ரிமைண்டர் வருது. 1ன்னு எடுக்கிறப்போ 6 ரிமைண்டர் வருது, 0 அப்படின்னு எடுக்கிறப்போ 2 அப்படின்ற ரிமைண்டர் வருது. இப்போது 79 இன்டூ 2 அப்படின்னு எடுக்கிறப்போ இன்னொரு ரிமைண்டர் வரும். கரெக்டாக? டிவைட் பை 15 பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இங்கே 4 டைம்ஸ் வருமா, 4 இன்டூ 2 அப்போ ஒரு 8 ப்ளஸ் இங்கே ஒரு 2, அப்போ இங்கே 10ன்னு வந்துடும். ஓகேங்களா? இங்கே 2ன்னு எடுக்கிறப்போ பாருங்கள், 1ன்னு எடுக்கிறப்போ வேறு ரிமைண்டர், 0 அப்படின்னு எடுக்கிறப்போ வேறு ரிமைண்டர் வருது. இதுவே இப்போ இந்த 15ஓட மல்டிபிள், இந்த 75ம் 55ம் 15 வந்து 75ஓட மல்டிபிளாக இருந்துச்சு அப்படின்னா, இப்போ இந்த இடத்துல நான் 75ன்னு எடுக்கிறேன். ஓகேங்களா? இந்த இடத்துல 75ன்னு எடுக்கிறேன். 75 இங்கே 75 எடுக்கிறப்போ என்னாகும், அதே ரிமைண்டர் தான் நம்மளுக்கு வரப்போகுது. கரெக்டாக? ஆமாம். அப்போ இங்கே 75. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல எக்ஸ்ன்னு இருக்கா. இப்போது இந்த 75 வந்து இது என்ன பண்ணிடும், கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ணிடும். எத்தனை டைம்ஸ், நம்மளுக்கு 5 டைம்ஸ். இது 5 வந்து கோஷியன்ட். ஓகேங்களா? நான் ரிமைண்டர் சொல்கிறேன். ரிமைண்டர் இல்லாமல் கம்ப்ளீட்டாக இதை கேன்சல் பண்ணிவிட்டு ரிமைனிங் என்ன இருக்குது, நம்மளுக்கு 2 தான் ரிமைண்டர் வருது. இப்போ 75 இன்டூ 1 ப்ளஸ் 62 டிவைட் பை 15 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, அதே 2 தான் வரும். இப்போது 0 எடுத்துக்கலாம். இந்த இடத்துல 0ன்னு எடுத்தால் இந்த ஹோல் டைம் என்ன ஆகிடும், நம்மளுக்கு 0 ஆகிடுமா. அப்போ 62 டிவைட் பை 15 இருக்கும், 2 ரிமைண்டர். கரெக்டாக? அப்போ இந்த 15 இந்த பக்கம் இங்கே அடிச்சோன்னா நம்மளுக்கு இந்த வேல்யூவே தேவைப்படாது. பிகாஸ் நம்ம இதில் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. டேரெக்டாக இதிலே கேன்சல் பண்ணுறதால இந்த ஹோல் டேர்மும் நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். கரெக்டாக? இப்போ 75 இன்டூ 2 டிவைடட் பை 15 ப்ளஸ்
ஒரு +62 பண்ணாலும் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, அதே ரிமைண்டர் தான் வரும். பிகாஸ் இது நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக கேன்சல் ஆகிடும். 75 அப்போது இந்த 75ம் 15ம் ஒரே மல்டிப்பிள் இருந்தால் மட்டும்தான் இந்த வேல்யூ பாசிபிள். அப்போது இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாட் பாசிபிள். ஓகேங்களா, கேனாட் பி டிட்டர்மைண்ட் தான் இதுக்கான ஆன்சர். இதுவே 75ன்னு இருந்துச்சு, இந்த 75 இங்கே 15 இருந்துச்சுன்னா நம்மளுக்கான டைரக்ட் ஆன்சர் சொல்லிடலாம். இதுவே இதோட ரெண்டுமே வேறு மல்டிப்பிளாக இருந்துச்சு, இங்கே 79 இல்லை 72 சம்திங் இருந்துச்சுன்னா கேனாட் பி டிட்டர்மைண்ட் தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, cannot be determined. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கான ஃபஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே நம்ம போயிடலாம். ஓகேங்களா, ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தி வேல்யூ ஆஃப் n இன் தி ஈக்குவேஷன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இங்கே n இது இருக்கா, ஆஃப்னா ஃபஸ்ட் இதை மல்டிப்ளை பண்ணுவோம். டிவைடட் பை 4 இருக்கா, அப்போ இது எப்படியே கேன்சல் ஆக போகுது. அப்போ இங்கே என்ன இருக்குது, வெறும் 9n மட்டும் இருக்குது. 9n -15 × 4 தான் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 60 வரப்போகுது. ஈக்குவல் டு 12ன்னு வரும். கரெக்டாக, அப்போ 9n ஈக்குவல் டு 60 + 12 வந்து நம்மளுக்கு 72. இது அடிச்சுன்னா நம்மளுக்கு n ஈக்குவல் டு என்ன தெரிஞ்சிருச்சு, 8 அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஆப்ஷன் 4 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 8 are 72. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இஃப் a² + b² = 148 அண்ட் ab = 54ன்னு சொல்கிறாங்க, தென் ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a + b அண்ட் a - b என்னன்னு கேட்குறாங்க. இப்போது நம்மளுக்கு a + b வேணும், a - b யோட வேல்யூ வேணும். ஓகே, இப்போ பாருங்கள், இப்போது a + b வேணும், a - b வேணும். கரெக்டாக, இப்போ இந்த a + b ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, a² + b² + 2ab அப்படின்னு வருமா. இதே இந்த a - b தி ஹோல் ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு a² + b² - 2ab அப்படின்னு வரும். கரெக்டாக, இப்போ இந்த இடத்துல பாருங்களேன், இந்த இடத்துல இந்த a² + b² இருக்குது, இங்கேயும் இருக்குது. அப்போ இது என்ன பண்ணிடலாம், இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிடலாமா. இங்கே என்ன இருக்குது, 2ab இருக்குது, ஆனால் இங்கே வெறும் ab தான் இருக்குது. அப்போ இங்கே × 2 இங்கே × 2 பண்ணால் நம்மளுக்கு என்ன வந்துடும், இங்கே 108 அப்படின்னு வந்துடும். அப்போ 2ab வேல்யூ நம்மளுக்கு 108. நம்மளுக்கு இங்கேயும் தேவைப்படுது, இந்த இடத்துலையும் தேவைப்படுது. கரெக்டு தானே. ஓகே, ஃபஸ்ட்டு என்ன பண்ணிடலாம், இப்போ இதை வச்சு நம்ம a + b a - b யோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ a + b தி ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு a² + b² யோட வேல்யூ 148 ப்ளஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ab அப்படின்றது 108. கரெக்டாக, அப்போ ஒரு 240 56 வருமா, 256 வரும். 256 எதோட ஸ்கொயர், நம்மளுக்கு 256 வந்து 16ஓட ஸ்கொயர். அப்போ ஸ்கொயர் ரூட் எடுத்தோன்னா நம்மளுக்கு a + b வேல்யூ என்ன தெரிஞ்சிடும், 16 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஓகேங்களா, எல்லாமே ரூட்டில் தான் இருக்கா. சரி, ஓகே. இப்போது இங்கே என்ன இருக்குது பாருங்கள், a - b அப்படின்னு இருக்குது. அப்போது a - b தி ஹோல் ஸ்கொயரோட வேல்யூ என்னவாக இருக்கும், இந்த a² + b². அதை என்னது 148 தானே, 148 - 2 டைம்ஸ் ஆஃப் ab. 2 டைம்ஸ் ஆஃப் ab வேல்யூ 108. அப்போ இங்கே 108 மைனஸ் பண்ணிடலாம். என்ன வருது, ஒரு 140 வருதா. கரெக்ட். ஓகே, 40 ரூட்டில் எடுக்க முடியாது. ஓகே, அதனால தான் ரூட் வருது. இங்கே என்ன வரும், √10ன்னு வருதா, 2√10. அப்போ 8√10 தான் நம்மளுக்கான ஆன்சர். எப்படின்னா, இப்போ பாருங்கள், a - b தி ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே என்ன பண்ணலாம், ரூட் எடுக்கலாம், இங்கேயும் ரூட் எடுக்கலாம், இதுவும் கேன்சல் ஆகிடும். கரெக்டாக, அப்போ a - b யோட வேல்யூ என்ன இருக்க போகுது, 40 எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 × 10ன்னு எழுதலாமா. 4 வந்து ரூட்லேருந்து வெளியே எடுத்தோன்னா நம்மளுக்கு 2 அப்படின்னு வந்துடும். உள்ளே இருக்க ரிமைனிங் √10 அப்படியே இருக்க போகுது. 2√10 தான் நம்மளுக்கான a - b வேல்யூ. கரெக்டாக, இப்போ இந்த இடத்துல a + b யோட வேல்யூ என்ன போடலாம், a + b = 16 இருக்குது. இங்கே a - b யோட வேல்யூ 2√10ன்னு இருக்குது. இது அடிச்சா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, 8√10 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா, ஆப்ஷன் 1. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இது என்ன ஃபார்மெட்டில் இருக்குது, டேரெக்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து சைனு 3θ ஃபார்முலா. sin 3θ = 3 sin θ - 4 sin³ θ. ஓகேங்களா, sin³ θ டேரெக்டாக கொடுத்துருக்காங்களா. அப்போ 3 டைம்ஸ் ஆஃப் 15 வந்து நம்மளுக்கு என்ன வரும், 45 வருமா. sin 45 வேல்யூ 1/√2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். டேரெக்டான ஃபார்முலா எப்படின்னா, இது வந்து என்னவா கொடுத்துருக்காங்க, சைனு 3 டைம்ஸ் ஆஃப் 15 டிகிரி ஈக்குவல் டு 3 sin 15 டிகிரி - 4 sin³ 15 டிகிரின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. அப்போ டேரெக்டாக sin 3 × 15 பண்ணால் 45 வரும். sin 45 டிகிரியோட வேல்யூ 1/√2. ஓகேங்களா, இல்லைனா sin 15க்கு டேரெக்டாகவே நியூமரிக்கல் வேல்யூ இருக்குது, அதுவும் தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. sin sin 15 அது இங்கே எழுதுறேன். ஓகேங்களா, sin 15 டிகிரி இல்லைனா நம்ம காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் பார்த்துருப்போம். sin 15ஓட வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், நம்மளுக்கு
காஸ் 75க்கு ஈக்குவலாக இருக்கும் டிவைடட் பையில் இது ரெண்டுத்துக்கும் சேர்த்து சொல்கிறேன் ஓகேங்களா. sin 15 காஸ் 75ஓட வேல்யூ ரெண்டுத்தோட வேல்யூ நம்மளுக்கு சேமாக தான் இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா √3 - 1 டிவைடட் பை 2√2 ஓகேங்களா. இப்போ இதுவே sin 75 டிகிரி இல்லைனா காஸ் 15 டிகிரி காம்ப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்ஸ் கரெக்டாக ஈக்குவல் டு இதோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா √3 + 1 டிவைடட் பை 2√2 இருக்கும். இப்போ நம்மளுக்கு tan கண்டுபிடிச்சலாமா, ஈஸி தானே. அப்போ tan 15 கண்டுபிடிக்கலாமா. tan 15 ஈக்குவல் டு என்ன இருக்கும் நம்மளுக்கு tan 15 இல்லைனா என்னது cot 75 டிகிரியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 - 1 டிவைடட் பை √3 + 1 ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு tan 75 டிகிரி இல்லைனா cot 15 டிகிரியோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா √3 + 1 டிவைடட் பை √3 - 1 இருக்கும். இதை காஞ்சிகேட் எடுத்திங்கன்னா காஞ்சிகேட்னா என்னது நம்மளுக்கு இந்த சைடும் √3 + 1 டிவைடட் பை √3 + 1 பண்ணும் கரெக்டாக. √3 + 1 டிவைடட் பை √3 + பண்ணால் காஞ்சிகேட் என்ன வரப்போகுது நம்மளுக்கு ஸ்கொயரு கேன்சல் ஆகிடுச்சுன்னா 1 வந்துடும் கரெக்டாக. 3 - 2 அப்போ இந்த 2 இந்த 2 கேன்சல் ஆகும். √3 + 1 டிவைடட் பை √3 - 1 இன்ட்டு √3 + 1 டிவைடட் பை √3 + 1 அப்போ a² + b² இருக்கும். இது என்ன இருக்கும் நம்மளுக்கு 3 4 ஓகே. அப்போது 2√3 தான் நம்மளுக்கான ஆன்சர். 2 + √3 75 தானே. 2 + √3 இதுவே நம்மளுக்கு இது என்னவாக இருக்கும் இதுக்கு காஞ்சிகேட் எடுத்தோன்னா 2 - √3 வரும். இதான வேல்யூ பெருசு ஓகே. 2 - √3 வரும் ஓகேங்களா. இந்த வேல்யூஸ் முடிஞ்ச அளவுக்கு எந்த அளவுக்கு மனப்பாடம் பண்ண முடியுமோ மனப்பாடம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பட் இந்த ஃபார்முலா இம்பார்ட்டன்ட். டேரெக்டாக போன இயர் சிஜிஎல்ல கேட்ட கொஸ்டின் ஓகேங்களா. sin 3θ இப்போது cos 3θவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா cos 3θவோட ஃபார்முலா 4 அப்படியே இதுக்கு ஆப்போசிட்டாக இருக்கும். 4 cos cube θ -3 cos θ அப்படின்னு இருக்கும் ஓகேங்களா. 3 cos θ. tan 3θவோட ஃபார்முலா இம்பார்ட்டன்ட் கிடையாது, சரி இருந்தாலும் பார்க்கலாம். tan 3θ ஈக்குவல் டு என்ன வரும்னா 3 tan இங்கே θ தான் எடுத்துருக்கோம். 3 tan θ - tan cube θ அப்படின்னு வரும். tan cube θ டிவைடட் பையில் 1 - 3 tan square θ ஓகேங்களா. கரெக்டாக தான் நினைக்கிறேன். சரி வேண்டாம், நான் அப்புறம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக சொல்கிறேன். கரெக்டாக தெரியல. ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இந்த சம்க்கான ஆன்சர் சொல்லிட்டேன்ல. ஓகே இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். என்ன சொல்லியிருக்காங்க, ஃபைண்ட் தி கெயின் பர்சன்டேஜ் கிவன் தட் அதிதி சோல்ட் ஹர் ஸ்கூட்டர் ஃபார் 40,620 கெய்னிங் 1/5 ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கேயும் என்ன கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க, ஃப்ராக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இந்த வேல்யூ நம்மளுக்கு தேவையே படாது ஓகேங்களா. 1/5 ஆஃப் த செல்லிங் ப்ரைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னது 1/5 ஆஃப் தி செல்லிங் ப்ரைஸ். அப்போ என்ன அர்த்தம், இந்த 5 வந்து நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ். எப்போவுமே நம்ம காஸ்ட் ப்ரைஸில் தான் என்ன பண்ணுவோம் வேல்யூ கண்டுபிடிப்போம் கரெக்டாக. அப்போது ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம் நம்ம செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பண்ணுவோம் கரெக்டாக. இதுதானே நம்மளுக்கான ப்ராஃபிட் பர்சன்டேஜ்க்கான ஃபார்முலா. பட் இதை இப்படி பண்ணாமல் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் டிவைடட் பை செல்லிங் ப்ரைஸ்ன்னு பண்ணியிருக்காங்க. அதனால் இந்த ஃப்ராக்ஷன் வேல்யூ வந்திருக்கு. அப்போ இங்கே கீழே என்ன இருக்குது நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் இருக்குது கரெக்டாக. அப்போ மேலே நம்மளுக்கு என்ன இருக்கும் செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கான ப்ராஃபிட்டாக இருக்கும் ஓகேங்களா. அப்போ காஸ்ட் ப்ரைஸ் செல்லிங் ப்ரைஸ் ப்ராஃபிட் வந்து 1, காஸ்ட் ப்ரைஸ் வந்து நம்மளுக்கு 5. அப்போ நம்மளுக்கு செல்லிங் ப்ரைஸ் 5, அப்போ காஸ்ட் ப்ரைஸ் என்னவாக இருக்கும், காஸ்ட் ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரைஸ் மைனஸ் ப்ராஃபிட் பண்ணால் நம்மளுக்கு 4 அப்படின்னு வந்துடும் ஓகேங்களா. அப்போ ₹1 பொருளை ₹5 விற்கிறப்போ நம்மளுக்கு ₹1 ப்ராஃபிட் கிடைக்குது கரெக்டு தானே. ஓகே அப்போ ஆக்சுவல் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கால்குலேட் பண்ணுவோம், அதாவது ப்ராஃபிட்டு எவ்வளவு கீழே டிவைடட் பை காஸ்ட் ப்ரைஸ் இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் 1/4 வேல்யூ நம்மளுக்கு 25% தான் கரெக்ட் ஆன்சர் ஓகேங்களா. இது அடிச்சோன்னா என்ன வரும் 25 டைம்ஸ் வரும் பர்சன்டேஜ் வேல்யூ. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம நெக்ஸ்ட் சம் போயிடலாம். இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ட்ரையாங்கிள் PQR SNTRC மிட் பாயிண்ட் ஆஃப் அ சைடு PQPR ரெஸ்பெக்டிவ்லி தென் தி லென்த் ஆஃப் அ சைட் QR is 12 if ST is parallel to QR. ஓகே நம்ம இந்த சம்மை பார்க்குறதுக்கு முன்னாடி பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் ஓகேங்களா, எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் தேல்ஸ் தியரம் சொல்லுவாங்க, இல்லைனா BPT தியரம்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. அந்த தியரம் என்ன பண்ணிடலாம், இப்போ ஒரு சின்னதாக ரிவைஸ் பண்ணிடலாம் ஓகேங்களா. என்ன இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் இருக்கும், ஒரு ட்ரையாங்கிள் ABC அப்படின்னு எடுத்துக்கலாமா. இந்த ட்ரையாங்கிள் ABC இப்போ என்ன சொல்லுவாங்க, இந்த BCக்கு பேரலாக ஒரு லைன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. BCக்கு பேரலாக ஒரு லைனு DEன்னு எடுத்துக்கலாமா. ஓகே இப்படி 2 லைன் பேரலாக இருந்துச்சு. அப்போ அந்த டிரான்ஸ்வர்ஸ் லைன் என்ன பண்ணும், இந்த டீட்டாவும் அதாவது இந்த ஆங்கிள் டீட்டாவும்
இந்த ஆங்கிள் டீட்டாவும் சேமாக இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்தது தானே. இப்போது 2 பேரலல் லைன்ஸ் போது அதில் ஒரு டிரான்ஸ்வர்ஸ் லைன் கட் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் இந்த ஆங்கிள் என்னவாக இருக்குது, இது டீட்டாவாக இருக்குன்னா அதே தான் இங்கே என்ன இருக்கும், டீட்டாவாகவும் இருக்கும். ஓகேங்களா, இது நல்லா பார்த்தீங்கன்னா இதில் தான் இருக்கும். இப்படி வரைஞ்சால் அது ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி வருதுல்ல, இதுதான் சொல்லியிருக்காங்க அங்கே. ஓகேங்களா, அப்போ இது டீட்டானா இதுவும் நம்மளுக்கு டீட்டான்னு வரப்போகுது. அப்போ சேம் லைக் இப்போ இது ஆல்ஃபாவாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு இதுவும் என்னவாக இருக்கும், ஆல்ஃபாவாக இருக்கும். அப்போது இது பாருங்களேன், இது வந்து நம்மளுக்கு காமன் ஆங்கிள். ஓகேங்களா, இந்த சின்ன ட்ரையாங்கிள் ஏடிஇக்கும் இந்த ஏபிசிக்கும் உள்ள காமன் ஆங்கிள் ஏ. ஓகேங்களா, இப்போ என்ன பண்ணலாம், இப்போது என்ன அர்த்தம், இந்த 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்க பட்சத்தில் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள் இந்த ஆங்கிள், அப்போது 3 ஆங்கிளும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்குது. 3 ஆங்கிளும் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அந்த 2 ட்ரையாங்கிளும் என்னவாக இருக்கும், சிமிலராக இருக்கும். கரெக்டாக, அப்போது ட்ரையாங்கிள் ஏடிஇ சிமிலர் டு ட்ரையாங்கிள் ஏபிசி. ஓகேங்களா, இந்த ஏக்கும் ஏ ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்குது, இந்த டியும் பியும் ஈக்குவலாக இருக்குது, இந்த இயும் சியும் என்னவாக இருக்குது, ஈக்குவலாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்போ என்ன பண்ணுவோம், அதோடைய கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ரேஷியோ என்னவாக இருக்கும், ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோமா. அப்போ இந்த சின்ன ட்ரையாங்கிளில் டீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது என்னது, நம்மளுக்கு இந்த சைட்லேருந்து எடுத்துக்கலாம். இந்த ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது என்னது, ஏடி. கரெக்டாக, அப்போ இந்த ஏடி டிவைடட் பை இந்த பெரிய ட்ரையாங்கிளில் ஆல்ஃபாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது இந்த பெரிய ட்ரையாங்கிள் சைடு ஏபி. கரெக்டாக, அப்போ ஏபி ஈக்குவல் டு நெக்ஸ்ட்டு இந்த சின்ன ட்ரையாங்கிளில் டீட்டாக்கு ஆப்போசிட்டில் என்ன இருக்குது, ஏஇ இருக்குது. அப்போ ஏஇ டிவைடட் பை இந்த பெரிய ட்ரையாங்கிளில் டீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்குது ஏசி ஈக்குவல் டு இந்த சின்ன ட்ரையாங்கிளில் காமன் ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது என்னது, நம்மளுக்கு டிஇ. கரெக்டாக, டிஇ டிவைடட் பை இந்த பெரிய ட்ரையாங்கிளில் இந்த டீட்டாக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கிறது பிசி. ஓகேங்களா, இது ஒரு முக்கியமான தியரம், நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருப்பாங்க. பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் இல்லை தேல்ஸ் தியரம் சொல்லுவாங்க. என்னது, தேல்ஸ் தியரம். ஓகே, நெக்ஸ்ட்டு இதோட கன்வர்ஜன்ஸும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ரூ தான். கன்வர்ஜன்ஸ் இல்லை வைஸ் வர்சா. இப்போது ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்து அதில் ஒரு லைன் பாஸ் ஆகுது. ஓகேங்களா, இப்படி ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இங்கே ஒரு லைன் பாஸ் ஆகுது, ஆனால் பேரலல்னு சொல்லலை. ஓகேங்களா, ஏபிசி வேணாம், ஓகே இது எடுத்துக்கலாம். ஏபிசி இப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இப்படி கொடுத்துட்டு இப்போ என்ன சொல்லுவாங்கன்னா ஏடி டிவைடட் பை ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிற பட்சத்தில் அப்போ நம்ம டேரெக்டாக என்ன எடுத்துக்கலாம், இந்த டிஇ பேரலல் டு பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். இதுதான் கன்வர்ஜன்ஸ். ஓகேங்களா, அப்படி இப்போது இதோட கான்வர்ஜன்ஸ் இதை கொடுத்துட்டாங்க கொஸ்டினில் அப்படின்னா நம்ம டேரெக்டாக டிஇ இஸ் பேரலல் டு பிசி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தியரம் சொல்லுவாங்க. இதோட ஒரு சின்ன டெரைவ் பண்ணி எடுத்துகிட்டு வந்த கான்செப்ட் தான் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா மிட் பாயிண்ட் தியரம். ஓகேங்களா, மிட் பாயிண்ட் தியரம். ஓகே, இப்போது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகேங்களா, ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இப்போது இந்த டிஏபிசி அப்படின்ற ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. இந்த இடத்துல டி அப்படின்றது என்ன பண்ணுது, டியும் இ இங்கே இ என்ன பண்ணுதுன்னா இந்த ஏபியை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்கன்னா இந்த இ அப்படின்றது இந்த ஏசியை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணுச்சு அப்படின்னா அப்போ என்னவாக இருக்கும், அதோட ரேஷியோ சைட்ஸோட ரேஷியோ என்னவாக இருக்கும், இது 1 இருக்கும், இதுவும் 1 இருக்கும். கரெக்டாக, அப்போது இதோட பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது ஏடி டிவைடட் பை இது வந்து பேரலல். ஓகேங்களா, பேரலல் ஏடி டிவைடட் பை என்ன பண்ணுவோம், நம்ம ஏபி பண்ணுவோமா, ஏபி ஈக்குவல் டு ஏஇ டிவைடட் பை ஏசி எதுக்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த டிஇ டிவைடட் பை பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இது நம்ம எல்லாத்துலேயுமே பார்த்தது தான். இதில் என்ன ஒரு கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இது என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 1 இருக்குது. கரெக்டாக, இந்த ஏடி ஈக்குவல் டு 1. இப்போ ஏபி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன ஆக போகுது, ஏடி ஈக்குவல் டு 1, இந்த ஏபி ஈக்குவல் டு என்ன, இந்த 1 + 1 2 அப்படின்னு ஆகிடும். கரெக்டாக, இந்த ஏஇ ஈக்குவல் டு 1, இந்த ஏசி ஈக்குவல் டு நம்மளுக்கு 2 ஆகிடும். அப்போது கொஸ்டினில் எப்படி ஃப்ரேம் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எய்தர் இந்த டிஇ சைட் கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் இந்த மாதிரி ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுது, மிட் பாயிண்ட்டில் ரெண்டுமே மீட் பண்ணுதுன்னு சொல்லிட்டு இப்போ என்ன கொடுத்துருவாங்கன்னா இதோட வேல்யூ 8, இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்பாங்க. அப்போது இது ரெண்டுத்தையும் நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணுது. அப்போ அதோட ரேஷியோ என்னவாக இருக்கும், 1/2 இருக்கும். ஏடி பை ஏபியோட ரேஷியோ 1/2. அப்போ டிஇயோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, இங்கே 8ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ டிவைடட் பை பிசியோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக பிசி ஈக்குவல் டு 16 அப்படின்னு எழுதிடலாம். இந்த மாதிரி இந்த ஈக்குவேஷனில் போடணும்னு கூட அவசியம் கிடையாது, டேரெக்டாக இதோட 2 டைம்ஸாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ மட்டும் கொடுத்துட்டாங்க,
இப்போ டிஇ மட்டும் கொடுத்துட்டாங்க, மிட் பாயிண்ட்டில் மீட் பண்ணுது. இதோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டால் கூட, இந்த சிஇயோட வேல்யூ கேட்குறாங்க அப்படின்னா கூட டேரெக்டாக என்ன சொல்லிடலாம், அந்த 1க்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த டிஇயோட வேல்யூ சம்திங், இப்போ இதோட வேல்யூ என்ன கொடுக்குறாங்கன்னா ஒரு 10 கொடுக்குறாங்கன்னா, அப்போ இந்த டிஇயோட வேல்யூ என்னவாக இருக்கும், இதில் பாதியாக இருக்கும். இது 10னா அப்போ இது 5ஆக இருக்கும். ஓகேங்களா, டேரெக்டாக இந்த மாதிரி ஆன்சர் பண்ணிடலாம். இதுதான் மிட் பாயிண்ட் தியரம். ஓகேங்களா, இதை பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணும். முக்கியமாக எதை வச்சு கேட்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டிஇ எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆஃப் ஆஃப் டிஇ ஈக்குவல் டு பிசிக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இம்பார்ட்டன்ட். டிஇ ஆஃப் இல்லை, சாரி பிசிக்கு ஆஃபில் இருக்கும். ஓகேங்களா, இந்த டிஇ வந்து ஈக்குவல் டு பிசிக்கு பாதியாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதில் ஏரியா கான்செப்ட்லாம் வரும், அதை நான் அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இந்த ஏரியாக்கும் அந்த ஏரியாக்கும், இந்த ட்ரையாங்கிளுக்கும் இந்த குவாட்ரிலேட்டருக்கும் உள்ள ரேஷியோ கேட்பாங்க. அதெல்லாம் நான் வந்து அப்கமிங் கிளாஸில் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேங்களா, இப்போ என்ன இந்த கொஸ்டின் என்ன கொடுத்து சொல்லியிருக்காங்க பாருங்கள். ட்ரையாங்கிள் பிக்யூஆர், ட்ரையாங்கிள் பிக்யூஆர் S and T are the midpoints of PQ. S வந்து midpoint of PQ and PR. அப்போ என்ன அர்த்தம், இதுக்கு நடுவில் அப்போ இதோட ரேஷியோ என்னவாக இருக்கும், இதோட ரேஷியோ 1:1 இருக்கும். ஏன்னா பிகாஸ் மிட் பாயிண்ட்டில் மீட் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டாக, அப்போ இது என்னவாக இருக்கும், SRPST ரெஸ்பெக்டிவ்லி. if the length of side QR வந்து நம்மளுக்கு என்ன சொல்லிட்டாங்க, 12ன்னு சொல்லிட்டாங்க. ST is parallel to QR, then the length of ST என்ன இருக்கும், இதில் பாதி என்னவாக இருக்கும், 6ஆக இருக்கும். வித்தின் 5 செகண்டில் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பண்ணிடலாம். ஓகேங்களா, ST ஈக்குவல் டு பேரலல்னு சொல்லிட்டாங்க. பேரலாக இருந்தால் அப்போ இந்த ஆங்கிள் ஈக்குவலாக இருக்கும். அப்போ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக நம்ம பேசிக் ப்ரொபோஷனாலிட்டி தியரம் தான் வரப்போகுது. மிட் பாயிண்ட் அப்படின்னு சொன்னதால் இதுக்கு டபுளாக இருக்கும் இது. ஓகேங்களா, இப்போ இந்த வேல்யூ கொடுத்துட்டாங்க, இந்த வேல்யூ வந்து 7ன்னு கொடுத்துட்டாங்க. இந்த PQவோட வேல்யூ என்ன கேட்டாங்கன்னா நம்ம டேரெக்டாக எழுதிடலாம் 14 அப்படின்னு எழுதிடலாம். பிகாஸ் மிட் பாயிண்ட் தானே. ஓகே, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஈஸியான சம் தான். நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். x² + 1 = x அப்படின்னு இருக்குது. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் x பவர் 12 + x பவர் 6 + 1 = என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எக்ஸை என்ன பண்ணலாம், இந்த ரெண்டு சைடு இது ஒரு ஈக்குவேஷன் கரெக்டாக. இந்த ஈக்குவேஷனை நம்ம என்ன பண்ணலாம், டிவைடட் பை எக்ஸ் பண்ணலாம். டிவைடட் பை எக்ஸ் பண்ணால் நமக்கு என்ன வருது, எக்ஸ் + 1/x வேல்யூ என்ன வந்துடும், 1 அப்படின்னு வந்துடும். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருப்போம், எக்ஸு ப்ளஸ் 1/x வேல்யூ 1ஆக இருந்தால் தென் x³ வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தோம், -1 அப்படின்னு பார்த்துருக்கோமா. இதுவே எக்ஸு ப்ளஸ் 1/x வேல்யூ -1ஆக இருந்தால் தென் x³ வேல்யூ 1ஆக இருக்கும். ஓகேங்களா, அப்போ என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக x³ வேல்யூ x + 1/x வேல்யூ 1ன்னு வந்துருச்சு. அப்போ x³ வேல்யூ நம்ம -1 அப்படின்றத சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ பாருங்கள், இங்கே x⁻12ன்னு இருக்குது கரெக்டாக. இந்த x⁻12 நம்ம எப்படி x³ எப்படி கன்வெர்ட் பண்ணி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே x³ பவர் 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, அதே x⁻12 தானே வரப்போகுது. பிகாஸ் p⁻m(n) = mn எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, p⁻m(n)ன்னு எழுதலாம், இல்லைனா p⁻n(m)ன்னு எழுதலாம். ஓகேங்களா, டேரெக்டாக இதில் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ இது எப்படி எழுதலாம், இந்த x⁻12 + x⁻6 + 1 இது எப்படி எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எப்படி எழுதலாம், இதை x⁻3 × the whole power 4 அப்படின்னு எழுதலாமா. ப்ளஸ் இங்கே என்ன எழுதலாம் பாருங்கள், x⁻3 the whole power 2 அப்படின்னு எழுதலாமா. சேம் தான், +1. இப்போ என்ன தெரியும், x³ நம்ம -1ன்னு பார்த்தோம். x + 1/x = 1ஆக இருந்தால் x³ -1ன்னு பார்த்தோம். அப்போ -1 the whole power 4 ப்ளஸ் -1 the whole square + 1ஆக இருக்கும். -1 whole power 4 பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, -1 ஈவன் ஸ்கொயரால் நம்ம மல்டிப்ளை பண்ணுறப்ப ஆன்சர் என்னவாக இருக்க போகுது, ஈவனில் தான் வரும். அப்போ 1 × 1 × 1 × 1 வேல்யூ 1 ப்ளஸ் -1 × -1 நம்மளுக்கு +1, இங்கே இன்னொரு +1 இருக்குது, = நம்மளுக்கு என்ன வந்துடும், 3ன்னு வந்துடும். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் தெரிஞ்சிருக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். இந்த கான்செப்ட் தெரிஞ்சு அந்த சம் இன்னுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன கான்செப்ட் அன்றைக்கி பார்த்தோம், எக்ஸு ப்ளஸ் 1/x வேல்யூ 2ஆக இருந்தால் தென்னு x⁻n + 1/x⁻n = என்னவாக இருக்கும், 2ஆக தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1ஆக இருக்கும். இதுவே x + 1/x வேல்யூ -2ஆக இருந்தால் தென்னு x⁻n + 1/x⁻n வேல்யூ நம்மளுக்கு என்னவாக இருக்கும், -2ஆக தான் இருக்கும். எக்ஸோட வேல்யூ -1ஆக இருக்கும். ஓகேங்களா,
இது எல்லாமே தனித்தனி கான்செப்ட்டு தெரிஞ்சு வச்சுக்கிறது நல்லது. இதை என்ன பண்ணுறோம், எக்ஸால் டிவைட் பண்ணுறோம். எக்ஸால் இந்த இடத்துல ஹோல் டேர்ம் டிவைட் பண்ணால் நம்மளுக்கு இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். A well with 14 cm radius is dug 23 cm deep. ஓகே, ஈஸி, டேரெக்டாக வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். வெல் அப்படின்றது என்ன ஷேப்பில் இருக்கும், வெல் அதாவது கிணறு அப்படின்றது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு சிலிண்டர் ஷேப்பில் இருக்கும். கரெக்டாக என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 14 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு கிணறு நோண்டுறாங்க. ஓகேங்களா, 14 சென்டிமீட்டர் ரேடியஸில் ஒரு கிணறு நோண்டுறாங்க. அப்படி நோண்டுறப்போ எவ்வளோ மண் நோண்டி வெளியே எடுத்து வச்சுருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஃபைண்ட் தி வால்யூம் ஆஃப் எர்த் டேக்கன் அவுட் ஆஃப் இட். அந்த கிணறு நோண்டுறதுக்கு இந்த 14 சென்டிமீட்டரை 23 அடி, ஓகேங்களா, 23 சென்டிமீட்டராக, எல்லாமே சென்டிமீட்டரில் தான் இருக்குது. ஸோ 23 சென்டிமீட்டர் டீப்பு கிணறு நோண்டுறதுக்கு எவ்வளவு மண்ணை வெளியே எடுத்து போட்டிருப்பாங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஈஸி, டேரெக்டாக வால்யூம் கண்டுபிடிச்சா போதும். வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும், பை ஆர் ஸ்கொயர் ஹெச்சா, பை ஆர் ஸ்கொயர். ஆர் வந்து நம்மளுக்கு என்னவாக இருக்குது 14 இன்ட்டு 14, ஹெச் வந்து நம்மளுக்கு 23 இருக்கும். 14 இன்ட்டு 14 யூனிட் செக் பண்ணலாமா, இது அடிச்சா என்ன வரும், ஒரு 2 டைம்ஸ் போகும். 4 4 16, 6 3 என்ன வரும், 8 வரணும். எல்லாமே 8 தான் இருக்கா. ஓகே, அப்போ 44 இன்ட்டு ஒரு 14 இன்ட்டு ஒரு 23 வருதா. ஓகே, 11 டேபிள் செக் பண்ணுவோமா. 11ஓட மல்டிபிள் செக் பண்ணால் என்ன வருது, ஒரு 10 மைனஸ் ஒரு 11 கிடையாது. இங்கே என்ன வருது, ஒரு 10 மைனஸ் 4 கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பாருங்கள், இங்கே என்ன வருது, ஒரு 10 மைனஸ் ஒரு 10, இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். இதுவும் செக் பண்ணிடலாமா. இங்கே ஒரு 11 10, அப்போ இதுவும் கிடையாது. அப்போது ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, இந்த மாதிரி 11ஓட மல்டிபிள் செக் பண்ணிக்கலாம். போன கிளாஸில் சொன்ன மாதிரி டைம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் மட்டும் என்ன பண்ணுங்கன்னா 11ஓட மல்டிபிளை செக் பண்ணுங்கள். 80 to 90% ஆஃப் த டைம் 11ஓட மல்டிபிளாக தான் இருக்கும். ஒரு வேளை 2 11ஓட மல்டிபிள் கொடுத்தாங்கன்னா வேறு ஆப்ஷனே கிடையாது. நீங்கள் வேறு என்ன இருக்குது, இங்கே 7ஓட மல்டிபிள் இருக்குது, 7ஓட மல்டிபிள் செக் பண்ணலாம். இல்லைனா நீங்கள் டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா, இதை நான் மல்டிப்ளை பண்ணுறேன், என்ன வருது பார்க்கலாமா. 44 இன்ட்டு 14 என்ன வரும், ஒரு 4 4 16, 16 ஒரு 17, 4 4 6 1 5 6 இன்ட்டு ஒரு 23 பண்ணுறோமா. 18க்கு 8 1 3 4 18, ஒரு 12க்கு 2 1 பேலன்ஸ் 2 3 ஒரு 12, 8 6 ஒரு 1 3 4, ஓகே 14168 தான் நம்மளுக்கு ஆன்சர். 14168 சென்டிமீட்டர் க்யூபு. ஓகேங்களா, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின்குள்ளே போயிடலாம். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்கள். இன் அ ஃபிகர் ஷோன் அபோவ் அ குவாட்ரிலேட்ரல் PQRSன்னு சொல்கிறாங்களா, ஹேஸ் அ வெர்டிசஸ் ஆன் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிளில் வெர்டிசஸ் 4 சைட் டச் பண்ணால் இது என்னவாக இருக்கும், சைக்ளிக் குவாட்ரிலேட்ரலாக இருக்கும். சைக்ளிக் குவாட்ரிலேட்டரோட ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வரும்னு பார்த்தோம், ஆப்போசிட் சைட்ஸை ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரி வரணும். ஓகேங்களா, இப்படி ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்ரல் இருக்குது அப்படின்றவங்க, இது சர்க்கிள் கரெக்டுங்களா. இந்த சர்க்கிளில் 4 பாயிண்ட்டு, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் 4 பாயிண்டில் இப்படி டச் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் என்னவாக இருக்குன்னா சிங்கிள் பாயிண்டில். ஓகேங்களா, இந்த மாதிரி ஒரு சர்க்கிளில் 4 பாயிண்டில் டச் ஆகுதுன்னா அது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரலாக இருக்கும். இப்போது இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் இது டீட்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இதோட ஆப்போசிட் சைடு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 மைனஸ் டீட்டாவாக இருக்கும். இந்த 2 சைடு ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 180 வரணும். ஓகேங்களா, ஆப்போசிட் சைட்ஸு. இப்போ இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு வந்து ஆல்ஃபா அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த சைடு என்னவாக இருக்கணும், நம்மளுக்கு 180 மைனஸ் ஆல்ஃபாவாக இருக்கணும். ஆப்போசிட் சைட்ஸ் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு 180 டிகிரி கன்ஃபார்மாக வர வேண்டும். ஓகேங்களா, இதுதான் சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் இம்பார்ட்டன்டான கான்செப்ட். நெக்ஸ்ட் என்ன பார்த்துருப்போம், சர்க்கம்ஃபரன்ஸ்லையும் சென்ட்ரலையும் மேக் பண்ணுற ஆங்கிள்கான ரிலேஷன்ஷிப் பார்த்துருப்போம். இப்போ ஒரு சர்க்கிள் இருக்குது, ஓகேங்களா. இப்போ ஒரு சர்க்கிள் இங்கேருந்து சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்டில் மீட் பண்ணது. ஓகேங்களா, இப்போ ஒரு சர்க்கம்ஃபரன்ஸில் ஒரு பாயிண்ட் மீட் பண்ணது, இது இந்த சர்க்கிளோட சென்டர் கரெக்டுங்களா. இப்படி ஒரு சர்க்கிளோட சென்டரில் இப்படி ஒரு பாயிண்ட் மேக் பண்ணது. இப்போது இந்த ஆங்கிளுக்கும் உள்ள இது வந்து சென்டர் 0 அப்படின்னு எடுத்துக்கலாமா, சென்டர் 0.
இது பார்த்தீங்கன்னா இந்த ஆங்கிள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 2θவாக இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் θவாக இருக்கும். ஓகேங்களா, இதே சர்க்கம்ஃபரன்ஸ் அதாவது இந்த பாயிண்ட்லேருந்து போகிற சர்க்கம்ஃபரன்ஸில் மீட் பண்ணுற பாயிண்ட் இந்த சென்டரில் மீட் பண்ணுற பாயிண்ட்டோட ஆஃபாக இருக்கும். இதை இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், இந்த இடத்துல எந்த இடத்துல இருந்தாலும் அதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, இதுவும் என்னவாக இருக்கும், θவாக தான் இருக்கும். இதுவே இந்த பக்கம் எடுத்துட்டோம் அப்படின்னா அது வந்து என்னவாகிடும், நம்மளுக்கு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல் ஆகிடும். கரெக்டாக, அப்போது இது θவாக இருந்தால் இது என்னவாகிடும், நம்மளுக்கு 180 - θ அப்படின்னு வந்துடும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினை சால்வ் பண்ணிடலாம். இப்போ என்ன சொல்கிறாங்க, சென்டர் ஓ அப்படின்னு சொல்லிட்டாங்களா, இதுதான் சென்டர் ஓவாக இருக்குது. ஸோ இது சென்டரில் என்ன ஆங்கிள் மேக் பண்ணுது பாருங்கள், 20x மேக் பண்ணுது. அப்போது இங்கே என்ன ஆங்கிள் மேக் பண்ணும், இங்கே பாருங்கள் இது சென்டராக இருக்கா, அப்போது இதில் என்னவாக இருக்கும், ஆஃப் தி ஆங்கிள் மேக் பண்ணணும்னு பார்த்தோமா, அப்போ இதோட பாதி என்னவாக இருக்கும், 20xல் பாதி என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 10xாக இருக்கும். கரெக்டு தானே? ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, 20x அதே வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸோட வேல்யூ தான் என்னன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்த்தோம், இந்த சைடும் இந்த சைக்ளிக் குவாட்ரிலேட்டரில் இந்த சைடும் இந்த சைடு அதோட ஆப்போசிட் சைடும் ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும் அப்படின்னு பார்த்தோம். அப்போ இந்த 26 ப்ளஸ் இந்த 10 அது இந்த 26x ப்ளஸ் இந்த 10x டிகிரி ஆட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்ன டிகிரி வரணும், 180 டிகிரி வரணும். கரெக்டு தானே? இது ஒரு சைக்ளிக் குவாட்ரிலேட்டரல், இதுலேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், குவாட்ரிலேட்டரல் கொடுத்துருக்காங்க. PQRS அப்படின்றது குவாட்ரிலேட்டரல். அப்போ இந்த ரெண்டு ஆப்போசிட் சைடில் இருக்க ஆங்கிள் ஆட் பண்ணுறப்போ 180 டிகிரி வரும். ஓகேங்களா, அப்போ 26 + 10 வந்து நம்மளுக்கு 36xோட வேல்யூ என்னவாக இருக்கும், 180 டிகிரியாக இருக்கும். இதை டேரெக்டாக கேன்சல் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிடும், ஆன்சர் தெரிஞ்சிடும். எத்தனை டைம் போகுது, ஒரு 2 4 5 டைம்ஸ் போதா, ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, 36 × 5 என்ன வரும், நம்மளுக்கு 180 டிகிரி வரும். ஓகே, இந்த ரெண்டு கான்செப்ட் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் இந்த சம் என்ன பண்ணிருக்க முடியும், சால்வ் பண்ண முடியும். ஓகேங்களா, ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இஃப் sec θ + tan θ = x then find the value of sin θ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கான்செப்ட் பார்த்துடலாம். இப்போது sec ஸ்கொயர் θ மைனஸ் tan ஸ்கொயர் θவோட வேல்யூ என்னன்னு தெரியும், நம்மளுக்கு 1ன்னு தெரியுமா. இப்போ இதை பாருங்களேன், நல்லா கொஞ்சம் வாட்ச் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குது, நம்மளுக்கு a² - b² அப்படின்ற கான்செப்டில் இருக்கா. அப்போ இது எப்படி எழுதலாம், நம்ம a + b அதாவது sec θ + tan θ இன்ட்டு sec θ மைனஸ் tan θ ஈக்குவல் டு என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 1ஆக இருக்கும். ஓகேங்களா, பிகாஸ் இங்கே 1 இருக்குது. இது a² - b² அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதியிருக்கோம். அப்போது sec θ ப்ளஸ் tan θவோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1/sec θ மைனஸ் tan θவாக இருக்கும். அதோட ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஓகேங்களா, இந்த கான்செப்ட் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டு. சேம் கோஸ் ஃபார் இதுக்கும். ஓகேங்களா, இது இன்னொரு ஃபார்முலா என்ன இருக்குது, cosecant ஸ்கொயர் θ மைனஸ் cot ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1ன்னு இருக்கா. அப்போ சேம் a² - b² பிரித்து எழுதுகிற மாதிரி sec θ ப்ளஸ் tan θ இன்ட்டு cosec θ ப்ளஸ் cot θ இன்ட்டு cosec θ மைனஸ் cot θ ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 1ஆக இருக்கும். ஓகேங்களா, அப்போது இது அப்படியே ரெசிப்ரோக்கலாக எழுதணும்னா cosec θ ப்ளஸ் cot θ ஈக்குவல் டு 1 என்ன வந்துடும்னா நம்மளுக்கு cosec θ மைனஸ் cot θக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா, அதோட ரெசிப்ரோக்கல். இப்போது இதோட வேல்யூ நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம், a + b வேல்யூ எக்ஸ், இதோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சுன்னா இதோட வேல்யூ என்னவாக இருக்கும், 1/x இருக்கும். அப்படியே ரெசிப்ரோக்கலாக இருக்கும். இப்போ இதோட வேல்யூ நம்ம 3 அப்படின்னு எடுக்கிறோம்னா இதோட வேல்யூ 1/3 இருக்கும். ஓகேங்களா, அதுதான் இதோட மீனிங். ப்ளஸ் sec θ ப்ளஸ் tan θ. ஓகே, இப்போ பாருங்கள், நம்மளுக்கு என்ன தெரியும், அப்போது இங்கே sec θவோட வேல்யூ எக்ஸாக இருக்கா. இப்போ பாருங்கள், sec ஸ்கொயர் θ மைனஸ் tan ஸ்கொயர் θ ஈக்குவல் டு 1 அப்படின்னு தெரியுமா. இப்போ இதை அப்படியே நம்ம a² + b² பிரித்து எழுதலாமா. பிரித்து எழுதுனா என்ன வரும், sec θ ப்ளஸ் tan θ இன்ட்டு நம்மளுக்கு என்ன வரப்போகுது, sec θ மைனஸ் tan θ ஈக்குவல் டு 1ன்னு வரும். இப்போ இந்த sec θ ப்ளஸ் tan θவோட வேல்யூ என்னவாக இருக்கும், எக்ஸாக இருக்கா. அப்போ இதில் என்ன பண்ணிடலாம், எக்ஸை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். எக்ஸை சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ sec θ மைனஸ் tan θவோட வேல்யூ என்ன வந்துடும், 1/x இருக்கும். அதோட டேரக்ட் ரெசிப்ரோக்கல் தான் நம்ம இப்படி எழுதுவோம். ஓகேங்களா, இந்த டேரெக்டாகவே ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டு இருக்க வேணாம், இந்த சம் ஒரு வாட்டி எழுதிட்டு இருக்க வேணாம். இப்போது sec θ ப்ளஸ் tan θவோட வேல்யூ எக்ஸாக இருக்குது அப்படின்னா sec θ மைனஸ் tan θவோட வேல்யூ 1/x இருக்கும். இப்போ இதில் வேல்யூ 5ஆக இருக்குன்னா sec θ மைனஸ் tan θவோட வேல்யூ 1/5 இருக்கும். ஓகேங்களா,
இப்போ அதே மாதிரி தான் இப்போ இந்த இடத்துல கொசெக் டீட்டா ப்ளஸ் காட் டீட்டாவோட வேல்யூ எக்ஸாக இருந்துச்சுன்னா கொசெக் டீட்டா மைனஸ் காட் டீட்டாவோட வேல்யூ வந்து நம்மளுக்கு 1/xஆக இருக்கும். இப்போ சைன் டீட்டாவோட வேல்யூ கேட்குறாங்க. இப்போ பாருங்கள், செக் டீட்டா ப்ளஸ் டேன் டீட்டாவோட வேல்யூ என்னது நம்மளுக்கு எக்ஸ் கொஸ்டினில் கொடுத்துருக்குறது. இதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், செக் டீட்டா மைனஸ் டேன் டீட்டாவோட வேல்யூ 1/x அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? இப்போ என்ன ஆகுது, இது ஒரு ஈக்குவேஷன் 1, இது ஒரு ஈக்குவேஷன் 2வா? அப்போ என்ன பண்ணிடலாம், இந்த ப்ளஸும் மைனஸ் டேனும் கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே என்ன இருக்குது நம்மளுக்கு 2 டைம்ஸ் ஆஃப் செக் டீட்டான்னு இருக்குது. அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1/x இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ இப்போ பாருங்கள், இது என்ன பண்ணிடலாம், டேரெக்டாக இதை மல்டிப்ளை பண்ணிடலாமா, கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், x² + 1 டிவைடட் பை எக்ஸ்னு இருக்குமா, இந்த 2 கீழே வந்துச்சுன்னா 2xன்னு இருக்கும். அப்போ x² + 1 டிவைடட் பை 2x ஈக்குவல் டு என்னவாக இருக்கும், செக் டீட்டாவாக இருக்குது. செக் டீட்டாவோட வேல்யூ என்னது, அட்ஜசன்ட்டு, அதாவது ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட். அப்படி செக்கு காசுக்கு ஆப்போசிட்டான வேல்யூ தானே. இப்போ இது என்னவாக இருக்கும், நம்மளுக்கு 90 டிகிரி, அதாவது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கும். கரெக்டாக? செக்கோட வேல்யூ என்னது நம்மளுக்கு வரும், ஹைப்போட்டனஸ் டிவைடட் பை அட்ஜசன்ட்டோட வேல்யூ. நம்மளுக்கு இதுதான் என்ன எடுத்துக்கலாம்னா டீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். இதோட அட்ஜசன்ட்டில் என்ன வரப்போகுது, நம்மளுக்கு இந்த 2x வரப்போகுது. ஹைப்போட்டனஸில் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, இந்த x² + 1 வரப்போகுது. ஓகே, இது ஒரு ட்ரிப்ளெட். ஓகேங்களா, x² - 1. ஓகேங்களா, x² + 1 x² - 1 2x அப்படின்றது ஒரு ட்ரிப்ளெட். x² + 1ன்றது நம்மளுக்கு ஹைப்போட்டனஸாக இருக்கும். இதுதான் பெரிய வேல்யூ. ஓகேங்களா, இது ஒரு ட்ரிப்ளெட்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, டேரக்ட் இதை நீங்கள் இல்லைனா நீங்கள் என்ன பண்ணலாம், பேசிக் ப்ரொபோர்ஷனாலிட்டி தியரம் படி கூட நீங்கள் இதை சால்வ் பண்ணலாம். இங்கே என்ன வரும், அப்போது x² + 1 தி ஹோல் ஸ்கொயர் மைனஸ் என்ன வரும்னா -4x² வரும். அதை கேன்சல் பண்ணிங்கன்னா x² - 1 தான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்கும். ஓகேங்களா, இப்போ என்ன கேட்குறாங்க, சைன் டீட்டா கேட்குறாங்க. சைன் டீட்டா என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ஆப்போசிட் டிவைடட் பை என்ன வரப்போகுது, ஹைப்போட்டனஸ் வரும். ஆப்போசிட்டில் x² - 1 டிவைடட் பை x² + 1 x² - 1 அது ஒரு x² - 1 டிவைடட் பை x² + 1. அப்போ ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்குள்ளே போயிடலாம். which of the following is a number is divisible by 6? இந்த கொடுத்துருக்க 4 நம்பரில் எது 6ஓட டிவிசிபிள் அப்படின்னு கேட்குறாங்க. 6ஆல் டிவிசிபிள் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க. ஒரு நம்பர் 6ஆல் டிவிசிபிள் ஆகணும் என்ன பண்ணணும், அது 3ஆல் டிவிசிபிள் ஆகணும், இன்னொன்று 2ஆல் டிவிசிபிள் ஆகணும். கரெக்டாக? இந்த நம்பர் 2ஆல் ஆகும், இது ஆகாது, இது ஆகும், இது ஆகாது. அப்போது இந்த 2 ஆப்ஷன்ஸில் தான் இருக்கணும். இப்போ 2 டேபிள் செக் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு 3 டேபிள் செக் பண்ணுவோமா. 3 டேபிளால் ஒரு நம்பர் மல்டிப்ளை ஆகணும்னா என்ன பண்ணணும், அதோட சம் ஆஃப் டிஜிட் ஷுட் பி மல்டிபிள் ஆஃப் 3ஆக இருக்கணும். கரெக்டாக? ஓகே, 1 + 2 3 கேன்சல் ஆகிடுச்சு, இங்கே ஒரு 3 கேன்சல் ஆகிடுச்சு. 8 + 5 அப்படின்றது என்ன வரப்போகுது, நம்மளுக்கு 13 வரும். அப்போ இது 3ஆல் நம்மளுக்கு மல்டிப்ளை ஆகாது. அப்போ இருக்க ஒரே ஆப்ஷன் 3 தான். இதுதான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். செக் பண்ணலாமா. இப்போ பாருங்கள், 4 + 3 7 7 + 8 நம்மளுக்கு என்ன வரப்போகுது 15. 15ன்றது 5ஓட மல்டிபிள். ஸோ இது அப்படியே நம்மளுக்கு கேன்சல் பண்ணிடலாம். 7 + 5ன்றது நம்மளுக்கு 12. அப்போ 12 நம்மளுக்கு என்ன ஆகும், 3ஆல் கேன்சல் ஆகும். ஸோ இந்த ஹோல் டேர்ம் என்ன ஆக போகுது, 3ஆல் நம்மளுக்கு கேன்சல் ஆக போகுது. ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த சம்மை ஈஸியாக அப்ரோச் பண்ணிடலாம். ஓகே, நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 5/√3 மைனஸ் கொசெக் 60? கொசெக் 60ஓட வேல்யூ என்னது, டேரக்ட் ஆன்சர் தானே. 5/√3 5/√3 மைனஸ் கொசெக் 60 வந்து காஸ் 60ஓட ரெசிப்ரோக்கல். காஸ் 60ஓட வேல்யூ √3/2. அப்போ இது வந்து என்னவாக இருக்கும், 2/√3ஆக இருக்கும். அப்போ இங்கே ஒரு 3, இங்கே கீழே √3 இருந்ததுன்னா அப்போ √3 தான் ஆன்சர். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, கீழே டினாமினேட்டர் சேமாக இருக்குது. ஸோ √3 5 - 2 வந்து நம்மளுக்கு 3 இருக்கும். இது அடிச்சுன்னா நமக்கு ரிமைனிங் √3 மட்டும் பேலன்ஸ் இருக்கும். ஆப்ஷன் 1 ஈஸியான சம் தான். ஓகே, இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். எக்ஸ் வேரிஸ் டைரக்ட்லி வித் த கியூப் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் ஒய் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸ் அப்படின்றது என்னவா இருக்கான், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு கியூப் ஆஃப் ஒய் அண்டு இன்வர்ஸ்லி வித் இன்வர்ஸ்லினா அப்போ 1/, வருமா. அப்போ ஸ்கொயர் ஆஃப் இசட். அப்போது எக்ஸு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஒய் கியூப் டிவைடட் பை இசட் ஸ்கொயருக்கு ஈக்குவலாக இருக்கும். இந்த ப்ரொபோர்ஷனலை கேன்சல் பண்ணால் என்ன பண்ணுவோம், நம்ம ஒரு கான்ஸ்டண்ட்டை மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ கான்ஸ்டன்ட் கே அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஓகே. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு ஒய் கியூப் டிவைடட் பை இசட் ஸ்கொயராக இருக்குது. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள், இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/36 இப்போ சப்ஸ்டிட் பண்ணுவோமா. இஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1/36 இருக்குது ஈக்குவல் டு வென்னு ஒய் ஈக்குவல் டு 2 இசட் ஈக்குவல் டு 3 அப்படின்றாங்க. அப்போ கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிடலாமா. 2 கியூப் பண்ணால் நம்மளுக்கு என்ன வரப்போகுது 8 வரும். கரெக்டாக, 2 கியூப் பண்ணால் 8, 3 ஸ்கொயர் பண்ணால் நம்மளுக்கு 9 வரும். இதை நம்ம அடிச்சுனா என்ன வரப்போகுது, ஒரு 4 டைம்ஸ் வரப்போகுது. அப்போ கே ஈக்குவல் டு என்ன வரும், கே ஈக்குவல் டு 1/32 வந்துடும். கரெக்டாக, இந்த
கே இங்கேயே இருக்கும். 1/4 8 என்ன வரப்போகுது 32 அப்படின்னு வரும். கேவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இப்போ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போ என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் 800x வென் x = 3 அண்ட் z = 5 இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போது எக்ஸ் 800x கேட்குறாங்க. ஓகேங்களா, ஃபஸ்ட் எக்ஸை கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், 800x × 800 பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். இங்கே டிவைடட் பை 800 இருக்குது. ஓகே, ஆன்சர் நம்ம மல்டிப்ளை பண்ணி சொல்லிடலாம். இப்போது எக்ஸோட வேல்யூ தெரியணுமா, அப்போ x = என்ன வரப்போகுது நம்மளுக்கு k இன்ட்டு கேவோட வேல்யூ நம்ம என்ன பார்த்தோம் 1/32 இன்ட்டு y க்யூப் பண்ணால் நம்மளுக்கு 27 டிவைடட் பை z ஸ்கொயர் பண்ணணுமா, அப்போ இங்கே என்ன வரப்போகுது 25 அப்படின்னு வரும். 1/32 தானே, அதானே பார்த்தேன் 32. ஓகே, 1/32 காமனாக ஏதாச்சும் கேன்சல் ஆகுதா, எதுவுமே ஆகலையே. இது ஒரு 8, இது ஒரு 3. ஓகே, இப்போ 800x தானே கேட்குறாங்க. அப்போ என்ன பண்ணிடலாம், ஒரு 800x இந்த சைடும் மல்டிப்ளை பண்ணிடலாமா. அப்போ ஒரு 800 இன்ட்டு ஒரு 27 டிவைடட் பை ஒரு 32 இன்ட்டு ஒரு 25ன்னு இருக்கும். ஓகேங்களா, இந்த 800க்கு என்னவா இருக்குது 8 × 100ன்னு எழுதிக்கலாமா. 8 × 100ன்னு இருக்குது கரெக்டாக. இது அடிச்சுனா நம்மளுக்கு என்ன வரப்போகுது, ஒரு 4 டைம்ஸ் வரும் கரெக்டாக. 25 4s நம்மளுக்கு என்ன வரப்போகுது 100 வரும். ஸோ 4 டைம்ஸ் கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 8 4s நம்மளுக்கு என்ன வருது 32. இந்த 32 இந்த 32 கேன்சல் ஆகிடுச்சுன்னா 800x வேல்யூ நம்மளுக்கு 27 அப்படின்னு தெரிஞ்சிடும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா, ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சம். சூப்பராக கொஸ்டின் வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. ஒரு 1 மினிட்குள்ளே இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். ஓகேங்களா, புரிஞ்சுக்கிட்டா ஈஸி தான். இப்போ என்ன சொல்கிறாங்க, எக்ஸ் வேரிஸ் டேரக்ட்லி வித் கியூப் ஆஃப் ஒய் அப்படின்றாங்க. அப்போ எக்ஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு என்னவாக இருக்குது நம்மளுக்கு ஒய் க்யூபாக இருக்குது. நெக்ஸ்ட்டு எக்ஸு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு இசட் ஸ்கொயருக்கு இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. அப்போ இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் பண்ணோன்னா நம்ம என்ன பண்ணலாம், ஒரு கான்ஸ்டன்ட் கே உள்ள மல்டிப்ளை பண்ணுறோம். அதை வச்சு நம்ம கேவோட வேல்யூ கண்டுபிடிச்சி கேவோட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். ஓகேங்களா, ஓகே, நல்ல சம் தான். ஓகே, இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாமா. A bar graph shows the scale of 1000 publishing company. Okay, the average sales of branch B1 B3 B6 B1 B3 B6 in 2000 லைட். அப்போது இங்கே ஒரு 80, இது ஒரு 95, இங்கே ஒரு 70. என்ன இருக்குது 80 95 ஒரு 70. அப்போ ஒரு 5 8 3s என்ன வரப்போகுது 24 வரும். ஓகேங்களா, அப்போது இது ஒரு 24. ஆவரேஜ் சேல்ஸ்னு கேட்குறாங்க. ஆவரேஜ் அப்போ இங்கே டிவைட் பை 3ன்னு வரும். இட் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் ஆவரேஜ், அப்போ எப்படி இந்த 3 கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே டிவைடட் பை என்ன வருதுன்னு பார்க்கலாம். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஆவரேஜ் சேல்ஸ் ஆஃப் B1 B2. ஓகேங்களா, இப்போ B1 B2 B2 B3 B1 B2 B3 2001 டார்க் கலர். ஒரு 105 ஒரு 105 ஒரு 65 ஒரு 110 வருதா. 0 1 8 ஒரு 280 இதுக்கும் ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. பிகாஸ் இப்போ என்ன வரும் பாருங்களா, இதோட பர்சன்டேஜ் எவ்வளோ இன்க்ரீஸ் தானே கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு எவ்வளோ பார்த்தோம், ஒரு 245 டிவைடட் பை 3 அப்படின்னு இது பண்ணால் ஒரு வேல்யூ வருமா. இப்போது இதில் ஒரு வேல்யூவை என்ன பண்ணுறோம், இதோட பர்சன்டேஜ் வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். அப்போ 280 டிவைடட் பை 3 வரும். இன்ட்டு 100 பண்ணால் நம்மளுக்கான வேல்யூ தெரிஞ்சிடும். எப்படி இருந்தாலும் இந்த 3 என்ன ஆக போகுது, கேன்சல் தான் ஆக போகுது. ஓகேங்களா, ஓகே, இப்போது இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் தெரிஞ்சிடும். வேல்யூஸ் எல்லாம் தூர தான் இருக்குது. ஸோ நம்ம அப்ராக்சிமேட் வேல்யூவை என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாமா. இங்கே என்ன இருக்குது 28 10% கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது இது வந்து 28ன்றது 10% கரெக்டுங்களா. இதில் வந்து 28 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஒரு 5ஆல் ஃபஸ்ட்டு அடிச்சிடலாம். என்ன வருது 5ஆல் அடிச்சுன்னா நம்மளுக்கு ஒரு 4 டைம்ஸு ஒரு 4 9. ஓகே, இதை அடிச்சுன்னா ஒரு 5 டைம்ஸு ஒரு 3 6 வருமா. ஓகே, 5.6 அப்படின்றது நம்மளுக்கு என்னவாக இருக்கும் 10% த வேல்யூ இன்ட்டு நம்ம 5 இன்ட்டு 5 பண்ணால் நம்மளுக்கு வராது. பிகாஸ் அதிகமாக வேணும், 49 வேணும். இன்ட்டு ஒரு 70 80 கிட்டே இருக்கா 80. சரி, ஓகே, ஒரு 8 பண்ணுவோம். 80 விட அதிகமாக இருந்தால் இது ஆப்ஷனு, 80 விட கம்மியாக இருந்தால் இது ஆப்ஷன், 80க்கு ஈக்குவலாக இருந்தால் இதுதான் ஆப்ஷன். நம்ம இது பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது அடிச்சா என்ன வருது 6 8 சார் 48 வருது. இங்கே என்ன வருது ஒரு 44 தான் வருது. ஓகேங்களா, நம்மளுக்கு 49 தேவைப்படுது. அப்போது 80 விட அதிகமாக இருக்க ஒரே ஆப்ஷன் ஆப்ஷன் 2 மட்டும்தான். ஓகேங்களா, இந்த மாதிரி இந்த சம்மை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், அப்ராக்சிமேட் வேல்யூ வச்சே கண்டுபிடிச்சிடலாம். 80% வேல்யூவே நம்மளுக்கு என்ன வருது 44.8% தான் வருது. அப்போது என்ன வரணும், நம்மளுக்கு பேலன்ஸ் இன்னும் ஒரு 5 வரணும் கரெக்டாக. இன்னொரு 5 வேல்யூஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்போ இது 10
பாருங்கள் கிட்டத்தட்ட இன்னும் ஆகுது, இன்னும் ஒரு 10% ஆட் ஆகுது, 5.6 ஆட் ஆகுது, அதிகமாக போகுது. அப்போ அதை விட கொஞ்சம் கம்மியாக இன்னொரு 10% கம்மியான ஒரு 7.5% ஆட் ஆகுது. ஓகேங்களா? அப்போது இதுதான் 87.5 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சராக இருக்க முடியும். நீங்கள் வேணால் டேரெக்டாக கேன்சல் பண்ணி பாருங்கள், இதுதான் உங்களுக்கான ஆன்சராக வரும். ஓகே, நம்ம நெக்ஸ்ட்டு சம்முக்கு போயிடலாம். தி ரேஷியோ ஆஃப் சர்க்கம்ஃபரன்ஸ் அண்ட் தி டயாமீட்டர் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் 22:7 சொல்கிறாங்க. இஃப் தி சர்க்கம்ஃபரன்ஸ் இஸ் 33, த ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் இஸ் ரேடியஸ் ஆஃப் அ சர்க்கிள் டயாமீட்டர் கொடுத்துருக்காங்களா, அப்போது 3.5ஓட மல்டிபிளாக இருக்கும். 3.5னா என்ன மல்டிபிள்? 7ஓட மல்டிபிள் தான். இது கிடையாது, இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது. 49, 35. அப்போ இதுதான் நம்மளுக்கான ஆன்சராக இருக்க முடியும். ஓகேங்களா? இது எப்படின்னு பார்த்தீங்கன்னா 7ஓட மல்டிபிள் செக் பண்ணாலே போதும். பிகாஸ் இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸும் அதோட டயாமீட்டர் ரேஷியோவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, சர்க்கம்ஃபரன்ஸோட வேல்யூவே கொடுத்துட்டாங்க. அப்போது இந்த 22 பார்ட்டோட வேல்யூ தான் என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 33ஆக இருக்குது. இந்த 7 பார்ட்டோட வேல்யூ டயாமீட்டராக இருக்கும். அப்போ ரேடியஸ் வேணால் என்ன பண்ணும், டிவைட் பை 2 பண்ணும். கரெக்டாக? இன்ட்டு எக்ஸ். இதுதான் நம்மளுக்கான ஆக்சுவல் வேல்யூவாக இருக்கும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணனா 33 × 7 டிவைட் பை 2 × 22 அப்படின்னு இருக்குமா. இது 2 டைம்ஸ், இது ஒரு 3 டைம்ஸ் போகும். என்ன ஒரு 7 3 21 டிவைடட் பை 4ன்னு வருமா. பாருங்கள், டேரெக்டாக அடிச்சுன்னா 5.25 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஆப்ஷன் 3 தான் கரெக்ட் ஆன்சர். 7ஓட மல்டிபிள் செக் பண்ணாலே போதும், ஈஸியாக அந்த சம்மை என்ன பண்ணிடலாம், சால்வ் பண்ணிடலாம். ஓகே, 2 printer P1, 3 days given, find the okay. What is the difference between the total number of page printed by the difference between the total difference என்ன கேட்குறாங்க, டேரக்டாக டிஃப்ரென்ஸு. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது, 50. இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 150. இதுக்கு ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் இது அதிகமாக இருக்கா, அப்போ என்ன வருது, -15 இருக்கும். இது ஒரு 200 - 15 நம்மளுக்கு என்ன வருது, 185 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? டேரெக்டாக இந்த சம்மை நிறைய பேரெல்லாம் சால்வ் பண்ண முடியும். பட் இந்த அப்ரோச் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிறது முக்கியம். ஓகேங்களா? டிஃப்ரென்ஸ் தானே கேட்குறாங்க. டிஃப்ரென்ஸ் கேட்டாங்கன்னா இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் 50. இந்த இடத்துல இது பெருசாக இருக்குது, அப்போ இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸ் என்னவாக இருக்குது, நம்மளுக்கு 150 இருக்குது. இது ரெண்டுத்தோட டிஃப்ரென்ஸில் பார்த்தீங்கன்னா இதோட வேல்யூ தான் பெருசு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம மைனஸ் பண்ணிடணும். கரெக்டாக? இப்போது ஃபுல்லாகவே ஒன்று இதை பெருசாக எடுத்துகிட்டு வந்துடணும், இல்லை இதை பெருசாக நம்ம கேல்குலேட் பண்ணணும். இந்த இடத்துல மெஜாரிட்டி இதோட வேல்யூ தான் பெருசாக இருக்குது. ஸோ இதோட வேல்யூ 50, 15 எடுத்துருக்கும். இதை கம்பேர் பண்ணுறத விட இதோட வேல்யூ அதிகமாக இருக்கிறதால இந்த இடத்துல மைனஸ் பண்ணியிருக்கோம். மைனஸ் இதோட எவ்வளோ அதிகமாக இருக்குது, 15 அதிகமாக இருக்குது. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு 200 - 15 பண்ணால் நமக்கு என்ன வரப்போகுது, 185 வரும். ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா? இந்த மாதிரி அப்ரோச்சை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா சம்ஸை என்ன பண்ணலாம், ஈஸியாகவே சால்வ் பண்ணலாம். ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். சிங்கிள் டிஸ்கவுண்ட் ஈக்குவலண்ட் டேரெக்டாக என்ன கேட்குறாங்க, டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் கேட்குறாங்க. இது எப்படி நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே, இதில் நிறைய பேர் என்ன மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்கவுண்ட் அதாவது சீக்வன்ஸ் ஆஃப் டிஸ்கவுண்ட்டை எப்படி கண்டுபிடிக்கணும்னா, நம்மளுக்கு எக்ஸு ப்ளஸ் ஒய் மைனஸ் XY டிவைடட் பை 100. ஓகேங்களா? சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்டுக்கான ஃபார்முலா இது. சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட். ஒரு சிலர் என்ன கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்கன்னா, சக்ஸசிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ்க்குள்ள என்ன பண்ணிவிடுவாங்க, சக்ஸசிவ் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறப்போ எப்படி பண்ணுவாங்கன்னா, எக்ஸு ப்ளஸ் ஒய் ப்ளஸ் எக்ஸு ஒய் டிவைட் பை 100 இந்த மாதிரி பண்ணால் நம்மளுக்கான ஆன்சர் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும். டிஸ்கவுண்ட் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்கன்னா இந்த இடத்துல மைனஸ் வந்துடணும். ஓகேங்களா? சக்ஸசிவ் டிஸ்கவுண்ட்லேயும் பண்ணலாம், இல்லை ரேஷியோ மெத்தட்லேயும் பண்ணலாம். எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கும், வேல்யூஸ் எல்லாமே சின்னதாக இருக்குது. அப்போ ரேஷியோ மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸி. 15% ஃப்ராக்ஷன் வேல்யூ என்னது, 3/20. கரெக்டாக? இதோட வேல்யூ 3/20 ஃப்ராக்ஷன் வேல்யூ. இதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ நம்மளுக்கு 1/5. 5ஓட ஃப்ராக்ஷன் வேல்யூ 1/20. ஓகேங்களா? இது மாதிரி நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப நல்லது. தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள் என்ன சொல்கிறாங்க, சிங்கிள் டிஸ்கவுண்ட் தானே சொல்கிறாங்க. அப்போ 20 ரூபா பொருளை ஃபஸ்ட்டு வாட்டி 3 ரூபா டிஸ்கவுண்ட் தராங்க. அதே பொருளை 5 ரூபான்னு இது பண்ணுறப்போ 1 ரூபா டிஸ்கவுண்ட்டு. அதே பொருளை என்ன பண்ணுறாங்க, இங்கே இதே பொருளை இப்போ இன்னொரு வாட்டி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரூபா டிஸ்கவுண்ட் தராங்க. அப்போது சேம் 20 ரூபா இருக்க பொருளை 3 ரூபா டிஸ்கவுண்ட் தந்தால் எவ்வளோக்கு விற்பாங்க, 17 rupees. அப்போ இது காஸ்ட் ப்ரைஸ், இது செல்லிங் ப்ரைஸ். அதே பொருள் 5 ரூபாவை 1 ரூபா டிஸ்கவுண்ட் கொடுத்தாங்கன்னா என்ன வரும், நம்மளுக்கு 4 ரூபா அப்படின்னு வரும். இங்கே 20 அதே 20 rupees என்ன பண்ணுறாங்க, டிஸ்கவுண்ட் பண்ணி 1 ரூபா டிஸ்கவுண்ட் பண்ணால் இங்கே 19 rupeesக்கு விற்போம். ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன வருது, ஒரு 400 × 5 பண்ணால் நம்மளுக்கு ஒரு 2000 வருதா, ஒரு 420 2000 தான். ஓகே, இங்கே 2000 வருது. இங்கே பாருங்கள் 17 × 19 17 × 19 பண்ணால் என்ன வரும், 17 × 19 ஒரு 190, ஒரு 70 ப்ளஸ் ஒரு 63 3 12 13 + 9 வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு 22 வரும். இது ஒரு 3 × 4 4 பண்ணால் 12 2 1 8 9 12. அப்போ 1292 இருக்குது. அப்போது 2000 ரூபான்னு சொல்கிற பொருளை எவ்வளோக்கு விற்றுருக்காங்க, நம்மளுக்கு 1292 அப்படின்னு விற்றுருக்காங்க. அப்போ ரிமைனிங் எவ்வளவு
என்ன கேட்டிருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபர் பண்ணியிருக்காங்க, சிங்கிள் டிஸ்கவுண்ட் தானே கேட்குறாங்க. அப்போ 2000 டேரெக்டாக அதை மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு தெரிஞ்சிருமா. ஒரு 708 வருமா, 708 வரும் கரெக்டாக. 708 எதுலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2000 ருபீஸ்லேருந்து இன்டூ 100 பண்ணால் நம்மளுக்கான டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜ் தெரிஞ்சிருமா. இந்த 2 ஜீரோக்கு இந்த 2 ஜீரோ கேன்சலு. இது ஒரு 10 2 டேபிள் அடிச்சுன்னா இது அடிச்சுன்னா என்ன வருது பாருங்கள், ஒரு 354ன்னு வரும். இந்த பாயிண்ட் இங்கே வச்சிடலாம். அப்போ 35.4 தான் நம்மளுக்கான ஆன்சர். ஆப்ஷன் ஓகே இருக்குது. ஆப்ஷன் 1 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இந்த மாதிரி ரேஷியோ மெத்தட்லையும் போகலாம், இல்லை நீங்கள் டேரெக்டாக சக்ஸஸிவ் மெத்தட்லையும் போகலாம். இது ரெண்டுத்தையும் நம்ம இந்த சக்ஸஸிவ் மெத்தடில் போடுறப்போ சக்ஸஸிவ் டிஸ்கவுண்ட் ஃபார்முலா அப்ளை பண்ணுறப்போ ஒரு வேல்யூ கிடைக்கும். அந்த வேல்யூ ப்ளஸ் இந்த வேல்யூவில் மறுபடியும் இதே ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணால் இது ஒரு வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா. அது பண்ணுறப்பவும் நம்மளுக்கு சேம் ஆன்சர் 35.4 தான் வரும். ஓகேங்களா. ஓகே, இப்போது இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். தி பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் இஸ் 56.54. வாட் இஸ் தி டயாமீட்டர் அப்படின்னு என்னென்னு கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிள் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பெரிமீட்டர் ஆஃப் அ செமி சர்க்கிளோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க. ஓகே, செமி சர்க்கிள்னால் இப்படி இருக்குமா, இதான் நம்மளுக்கான செமி சர்க்கிளாக இருக்கும். ஓகே, பெரிமீட்டர்னால் என்ன அர்த்தம் உங்களுக்கு, சுற்றளவு கரெக்டாக. இதுதான் சுற்றளவு தான் நம்மளுக்கான பெரிமீட்டர். இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இந்த இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸு ப்ளஸ் இந்த ஒரு டயாமீட்டரை ஆட் பண்ணுறப்ப தான் நம்மளுக்கு என்ன வரப்போகுது, நம்மளுக்கான பெரிமீட்டர் வரப்போகுது. அப்போ சர்க்கம்ஃபரன்ஸ் என்னவாக இருக்கும், 2πr அப்படின்றது சர்க்கிளோட சர்க்கம்ஃபரன்ஸு. இது செமி சர்க்கிள் அப்படின்றதால πr அப்படின்றது தான் நம்மளுக்கு என்னவாக இருக்குன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த செமி சர்க்கிளாக இருக்கும். சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி செமி சர்க்கிள் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr. ஓகேங்களா. இதுவே பெரிமீட்டர் வேணும் அப்படின்னா பெரிமீட்டர் ஈக்குவல் டு பெரிமீட்டர் ஆஃப் செமி சர்க்கிளோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா πr + 2r இருக்கும். ஓகேங்களா. 2r அப்படின்றது நம்மளுக்கான ரேடியஸ், 2 டைம்ஸ் ஆஃப் ரேடியஸ், அதாவது டயாமீட்டர். ஓகே, அப்போது இதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க கரெக்டாக. இந்த πr + 2r வேல்யூ தான் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த 56.54 இருக்குது. என்ன பண்ணலாம், இதில் 6 காமனாக வெளியே எடுத்துடலாமா. 6 காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும், ரேடியஸு இன்டூ π வந்து 22/7 + 2 ஈக்குவல் டு 56.54 அப்படின்னு இருக்குது. ஓகேங்களா. மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். வேல்யூ எல்லாம் தள்ளி தான் இருக்குது. ஸோ டயாமீட்டர் 2r கேட்குறாங்களா, அப்போது இங்கே இன்ட்டு 2 பண்ணிக்கலாம், இங்கேயும் என்ன பண்ணிக்கலாம், இன்ட்டு 2 பண்ணிக்கலாம். நம்ம அப்போ இந்த 2r வேல்யூ வேணும் கரெக்டாக. அப்ராக்சிமேட் வேல்யூ பெருசாக போதே, 714, அப்போ ஒரு 36, அப்போ 2r இன்ட்டு 14 36/7 ஈக்குவல் டு 56.54 இன்ட்டு 2. இது அடித்தனா என்ன வரும், ஒரு 18 வரும். 18 இது கேன்சல் ஆகுமா, சரி அடிப்போம். ஒரு 18 டைம்ஸ் வருது. 9 10 தான் வருது. 9 அடிக்க முடியாது. வேறு எப்படி, 5 6. வாட் இஸ் த டயாமீட்டர். ஓகே, பையோட வேல்யூ 3.14 அப்படின்னு எடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகே, 3.14 அப்படின்னு இருக்கா. அப்போ 2 ஆட் பண்ணுறப்போ நம்மளுக்கு என்ன வருது பாருங்கள், 2r இன்டூ நம்மளுக்கு இது 2 ஆட் பண்ணுறப்போ 5.14 அப்படின்னு வந்துடும், ஈக்குவல் டு 56.54 இன்ட்டு 2 அப்படின்னு இருக்கும். ஓகேங்களா. அப்போ இந்த 2r ஈக்குவல் டு என்ன வருது, இந்த 56.54 இன்ட்டு 2 டிவைடட் பை 5.14 அப்படின்னு இருக்குது. இது எத்தனை டைம்ஸ் போகுது, ஸோ ஒரு 10 டைம்ஸு, 10 அதிகமாக இருக்குது, ஒரு 20 டைம்ஸ் போதா. 20 டைம்ஸ் 20 ஒரு 10 ஒரு 11 டைம்ஸ் போதான்னு பார்க்கலாமா. ஒரு 5.14 இன்ட்டு 11 பண்ணால் ஒரு 415 4565. ஓகே, 11 டைம்ஸ் போகுது. இது அடிச்சுனா நம்மளுக்கு எத்தனை டைம்ஸ், 11 டைம்ஸ் வருது. அப்போ 2r ஈக்குவல் டு 22. ஓகேங்களா. அப்போ இந்த 2r ஈக்குவல் டு நம்ம என்ன எடுத்துக்கலாம், டயாமீட்டர் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆப்ஷன் 3 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. வேல்யூஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம். இந்த பையோட வேல்யூ 3.14 எடுக்கிற மிஸ் பண்ணிட்டதால இந்த சம் கொஞ்சம் லென்த்தியாக போயிடுச்சு. மற்றபடி ஈஸியான சம் தான்.
ஓகேங்களா. இது ரேடியஸ் 6, இதுவும் ரேடியஸ் 6. ஓகே. நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போயிடலாம். இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். டு ஃபினிஷ் அ ஒர்க் இன் 12 days 8 ஒர்க்கர்ஸ் ஆர் எங்கேஜ்டு. ஒரு ஒர்க்கை 12 நாளில் முடிக்கிறதுக்காக 8 ஒர்க்கர்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசைன் பண்ணியிருக்காங்க. ஆஃப்டர் 2 days டியூ டு சம் எமர்ஜென்சி த ஒர்க் ஹேஸ் டு பி ஃபினிஷ் இன் நெக்ஸ்ட் 2 days. தென் ஹவு மெனி மோர் ஒர்க்கர்ஸ் ஆர் எங்கேஜ் அப்படின்னு கேட்குறாங்க. 12 நாளைக்கு மொத்தம் எத்தனை பேர் ஒர்க் பண்ணுறாங்க? 8 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. இதுதான் நம்மளுக்கான டோட்டல் ஒர்க்காக இருக்கும். இந்த டோட்டல் ஒர்க்கில் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு 8 பேர் என்ன பண்ணுறாங்கன்னா 2 நாள் ஒர்க் பண்ணுறாங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டியூ டு சம் அர்ஜென்சி இன்னும் 2 நாள்லேயே அந்த ஒர்க்கை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போது டைம் பீரியட் நம்மளுக்கு ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஆல்ரெடி ஒரு 8 பேர் இருக்காங்க. இன்னும் ஹவு மெனி ஒர்க்கர்ஸ் ஆர் நீடட் அப்படின்னு கேட்குறாங்க. இந்த 8 பேர் கூட எவ்வளோ பேர் சேர்ந்தால் அந்த ஒர்க்கை இன்னொரு 2 நாளில் முடிக்க முடியும். ஓகேங்களா. இந்த ஈக்குவேஷன் இப்படி ஃபார்ம் பண்ணனா ஈஸியாக எழுதிடலாம். இதெல்லாம் டோட்டல் ஒர்க்கு. 8 ஒர்க்கர் சேர்ந்தாங்கன்னா 12 நாளில் முடிப்பாங்க. அந்த 8 பேர் சேர்ந்து ஃபஸ்ட்டு 2 நாள் ஒர்க் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. அடுத்தது அந்த 8 பேர் கூட ஹவு மெனி மோர் ஒர்க்கர்ஸ் தானே கேட்குறாங்க. அப்போ அந்த 8 பேர் கூட எத்தனை பேர் ஆட் ஆனாங்கன்னா இன்னும் 2 நாள்லேயே இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. இது ஒர்க்கர்ஸ், இது வந்து டேஸ். இது ஒர்க்கர், இது டேஸ். இது ஒர்க்கர், இது டேஸ். ஓகேங்களா. இப்போ என்ன வருது பாருங்கள். 12 × 8 மைனஸ் ஒரு 8 × 12. 8 காமனாக வெளியே எடுத்துலாமா. அப்போ 2, அப்போ 80 வரும். ஓகேங்களா. 80 ஈக்குவல் டு 8 + x இன்ட்டு 2 அப்படின்னு இருக்கும். இது அடிச்சா என்ன வரும்? ஒரு 40 வரும். அப்போ x ஈக்குவல் டு 40 - 8 32 இருக்கும். ஆப்ஷன் 2 தான் நம்மளுக்கான கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. பாதி கேல்குலேஷனை மைண்ட்லேயே போடுறது ரொம்ப நல்லது. நம்ம ஓகே. இப்போ இந்த சம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஓகே. எக்ஸ்பிரஸ் த ஃபாலோயிங் ஆஸ் த டெசிமல் ரெஸ்பெக்டிவ்லி. இப்போது 20%ஓட டேரக்ட் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னது? நம்மளுக்கு சிம்பிள் தானே. பர்சன்டேஜை எப்படி எழுதுவோம்? ஃப்ராக்ஷனாக மாற்றினா என்ன பண்ணுவோம்? டிவைடட் பை 100 பண்ணுவோமா. அப்போ 20 டிவைடட் பை 100ஓட வேல்யூ என்னவாக இருக்க போகுது? 20 டிவைடட் பை 100. 20 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது? 0.5 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட் என்ன இருக்க போகுது? 0.03 டிவைடட் பை 100. கரெக்டாக. அப்போ என்ன வரும்? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். அப்போ இங்கே ஒரு 0 இருக்கிறதால ஒரு பாயிண்ட்டுக்கு முன்னாடி என்ன வைப்போம்? பாயிண்ட் வைப்போம். அப்போது 0.2ன்னு வரணும். இது ஆப்ஷனாக இருக்க சான்ஸ் இருக்குது. இது கரெக்டாக இருக்க சான்ஸ் இருக்குது. இது இல்லை, இதுவும் கிடையாது. அப்போ இந்த 2 ஆப்ஷன் தான். இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 0.5 டிவைட் பை 100ன்னு இருக்கா. அப்போ என்னவும் 2 பாயிண்ட் தள்ளி பாயிண்ட்டு முன்னாடி பாயிண்ட் வைப்போம். இங்கே ஒரு பாயிண்ட்டு, நெக்ஸ்ட் இங்கே ஒரு பாயிண்ட். ஓகேங்களா. இந்த ஒரு 0க்கு இங்கே ஒரு பாயிண்ட், அப்போ இங்கே ஒரு பாயிண்ட். அப்போது இதுதான் ஃபைனல் பாயிண்ட்டாக இருக்கும். அப்போது 0.005ன்னு இருக்கும். 0.005ன்னு இருக்கிறது ஆப்ஷன் 1. ஆப்ஷன் 2ல் 0.000 அப்படின்னு இருக்குது. அப்போ டிவைடட் பை இதில் என்ன பண்ணோம்? 1000 பண்ணால் தான் இன்னொரு 0 ஆட் ஆகும். அப்போ 100 தானே பண்ணுறோம். இதுக்கான ஆன்சரும் இது இருக்க முடியாது. ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். இதை செக் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதுக்கு முன்னாடி 3 0 வரும். ஓகேங்களா. இங்கே ஆல்ரெடி ஒரு 0 இருக்குது. இந்த 2 0 முன்னாடி பாயிண்ட் வச்சோன்னா இங்கே ஒரு 2 0 வந்துடும். அப்போ 0.0003 அப்படின்னு வரும். ஆப்ஷன் 1 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. இங்கே 0.2, இது 0.005, இது 0.0003. ஓகே. இன்றைக்கான லாஸ்ட் கொஸ்டினுக்கு நம்ம வந்தாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க பாருங்கள். A circle of a diameter 26 cm has 2 equal chord of length 10 cm சொல்கிறாங்க. Separated by the distance h அப்படின்னு சொல்கிறாங்க. What is the value of h? இது என்னது? டைரக்ட் ட்ரிப்ளெட் 10. இது வந்து என்ன இருக்குது? 13, 5, 12. 12 × 2 24. ஆப்ஷன் 4 தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேங்களா. ஈஸியான சம் தான். இப்போ என்ன சொல்கிறாங்க? ட்ரிப்ளெட் தெரிஞ்சதுன்னா அந்த சம் வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். நாட் மோர் தென் 5 செகண்ட்ஸ். இப்போது ஒரு டயாமீட்டர் என்ன சொல்லிட்டாங்கன்னா 26ன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. டயாமீட்டர் 26னா ரேடியஸ் என்னவாக இருக்கும்? 13 இருக்கும். ஆஸ் அண்ட் ஈக்குவல் கார்டு செப்பரேட்டட் பை த 2 கார்டு ஈக்குவலாக இருக்குது. ஓகேங்களா. 2 கார்டோட லென்த்து ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கார்டோட லென்த் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பார்த்தோம்? அதோட டிஸ்டன்ஸ் எவ்வளோவா இருக்கும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் என்னவாக இருக்கும்? டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஃப்ரம் தி சென்டர் வந்து ஈக்குவலாக இருக்கும். ஓகேங்களா. இப்போ இதோட வேல்யூ 2ஆக இருந்தால் இதோட வேல்யூ 2 தான் இருக்கும். இதோட வேல்யூ 3ஆக இருந்தால் இதோட வேல்யூ 3ஆக தான் இருக்கும். எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 2 கார்டோட லென்த்து, இந்த மொத்த லென்த்து 10, இந்த மொத்த லென்த்தும் 10 அப்படின்னு இருக்கிறதால இந்த 2த்துக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்டர்லேருந்து சேமாக இருக்கும். சென்டர்லேருந்து சேமாக இருக்கும். ஓகேங்களா. வேர்ட்ஸை நல்லா கவனிங்க. சென்டர்லேருந்து சேமாக இருக்கும். ஓகே. சர்க்கிள் இருக்குது.
ஈக்குவல் கார்டுன்னு சொல்லிட்டாங்க. ஈக்குவல் கார்டு ஆஃப் லென்த்து 10 சென்டிமீட்டரா. அப்போது சென்டர்லேருந்து ஒரு லைனே என்ன ஆகும், 90 டிகிரியில் மீட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். 90 டிகிரியில் மீட் பண்ணிச்சுன்னா இது ஆஃபாக ஸ்ப்ளிட் பண்ணோம். அப்போ இது 5ஆக இருக்கும். கரெக்டாக அதே மாதிரி இங்கே சென்டர்லேருந்து வர லைன் இதுவும் என்னவாக இருக்கும், 90 டிகிரியில் மேக் பண்ணோம். 90 டிகிரி இதையும் பாதியாக ஸ்ப்ளிட் பண்ணி இதை 5ஆக இருக்கும். ஓகேங்களா. இப்போ என்ன சொல்கிறாங்க, டயமீட்டர் 26ன்னு சொல்கிறாங்க. அப்போ ரேடியஸ் என்னவாக இருக்கும், நம்மளுக்கு ரேடியஸ் ஈக்குவல் டு 13ஆக இருக்கும். 5, 12, 13 அப்படின்றது நம்மளுக்கான ட்ரிப்ளெட்டு. சேமு இதுவும் நம்மளுக்கு என்னவாக இருக்குது, இதுவும் நம்மளுக்கான ரேடியஸாக இருக்கும். அப்போ இது 13, 5, 12, 13 அப்படின்றது ட்ரிப்ளெட்டு. 12 + 12 ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன வந்துடும், 24 வந்துடும். அப்போது இந்த ரெண்டு கார்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் என்னவாக இருக்குது, 12 + 12 24. ஓகேங்களா. ட்ரிப்ளெட் இருந்துச்சுன்னா டேரெக்டாகவே இந்த சம்மை வித்தின் 5 செகண்ட்ஸ்குள்ளே சால்வ் பண்ணிடலாம். ஓகே, இன்றைக்கான லாஸ்ட் சம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நாளைக்கு இன்னொரு பெஸ்ட் ஒரு 20 கொஸ்டினில் உங்களை எல்லோரையும் மீட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.